மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய விஷயங்கள்ல ஈடுபடுவது, ரொட்டீன்னு சொல்லுவாங்க. அதாவது லைஃப்ல ஒரு காரியத்தை நம்ம தினப்படி ஒரே மாதிரி காரியங்களை ஆற்றிக்கொண்டு வருவோம். அதிலிருந்து சில மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். குறிப்பா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இல்ல புதிய வேலை வாய்ப்புகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலனை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். சில புதிய அணுகுமுறைகளை, அதாவது நீங்க வழக்கமா செய்வதிலிருந்து சில மாற்றம் ஏற்பட்டு சில புதிய அணுகுமுறைகளை பின்பற்றக்கூடிய தினமாக இது அமைகிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய நல்ல தினம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நல்ல பலன்கள் ஏற்படும். எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாகவும் அனுகூலமாகவும் காரியங்கள் நிகழும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால நிதானமான போக்கை கையாள வேண்டியது அவசியம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். பல நாட்களாக நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய சில நல்ல சமாச்சாரங்கள் நடக்கிற தினமா அமைகிறது. மேலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல மாற்றங்களை தருவதற்கான ஒரு முதல் படியாக, முதல் கட்டமாக இது அமையும். அதனால பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. குறிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. சில ரகசியங்கள் உங்களுக்கு வந்து சேரும், புலப்படும். காதல் போன்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சில நேரங்களில் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டங்களும் வந்து சேரக்கூடிய தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் சிறு தடைகளுக்கு பின்னால் வெற்றிகள் ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல சில புதிய எண்ணங்கள் உருவாகக்கூடிய தினமா இருக்கு. மனம் அலைபாயும் வாங்கல, அது மாதிரி அலைபாயக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம வீடு சம்பந்தமாகவோ இல்ல நம்முடைய தாயார் சம்பந்தமாகவோ சில விஷயங்களை நம்ம மேற்கொள்ள வேண்டி வரலாம். திருமணம் போன்ற விஷயங்கள் சிறப்பான முறையில் நடப்பதற்கான சூழல்கள் ஏற்படும். அதே நேரத்தில் காதல் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். சில விஷயங்களை வெளிப்படையாக பேசும்பொழுது அதனால சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமையும். சிறப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவும், இனிய மாற்றங்கள் நிகழும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சரின்னு நினைச்சு செய்யக்கூடிய சில விஷயங்கள் கூட தவறுதலாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதானித்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நலம். அடுத்து
சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில செலவினங்கள், உடல் நலத்தில் குறிப்பாக நல்ல அக்கறை செலுத்த வேண்டும். சில நேரங்களில் சில பிரச்சனைகள், உடல்நல கோளாறுகள், குறிப்பாக வயதானவர்களுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனைகள் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறது, இது மாதிரியான சில நிகழ்வுகளுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதால் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களே ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சந்தோஷமான நல்ல நிகழ்வுகள் ஏற்படும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால நல்ல ஒரு ஆதாயங்கள் ஏற்படும். நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையும். சில நேரங்களில் சில பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். அப்படி மாதிரி பிரயாணங்களை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அதில் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். எந்த ஒரு விஷயத்துல நீங்க கையாண்டாலும் அதுல நல்ல லாபங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான தினமாக அமைகிறது. வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக இருக்கும். திருமணம் போன்ற விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் நடந்து உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் ஏற்படும். தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும். பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு நல்ல சூழலை காண்பிக்கிறது. காதல் போன்ற விஷயங்களிலும் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய தினம். சுவாதி நட்சத்திரங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். சிறப்பான முன்னேற்றங்கள், நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். சில நேரங்களில் நமக்கு தொடர்ந்து பல முயற்சிகளுக்கு பலனளிக்காம போன விஷயங்கள்லாம் கூட தெய்வாதீனமாக நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. நீண்ட நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது மாறும். தெய்வ வழிபாடு இருப்பவங்களுக்கும் தெய்வ நம்பிக்கை இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக இது அமைந்துவிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான காலகட்டம். சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். தன லாபங்கள் ஏற்படும். அதே மாதிரி கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். ஒரு முறைக்கு ஒரு முறை சிந்தித்து செயல்படுவது நலம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினமாக வரும்பொழுது நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்ல நீங்க ரொம்ப கவனமாக உங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நீங்க பேசுவதே உங்களுக்கு ஒரு விகல்பமாகவோ ஒரு பிரச்சனையாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால பேசக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பத்தில் சில நேரங்களில் தேவையற்ற சில சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால அனாவசிய பேச்சுக்களை குறைத்து கொண்டு ரொம்ப ஒரு ஜாக்கிரதையா நீங்க இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இல்ல வம்பை விலைக்கு வாங்கியது போல ஆகிவிடும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் இருக்கும். ஆனா நீங்க எல்லை மீறாமல் இருக்கும் பொழுது நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய தினம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சோதனை மிக்க ஒரு தினமாக இது அமைந்துவிடும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான காலகட்டம்.
புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, இல்லை புதுசாக சில முயற்சிகளில் ஈடுபடுவது, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகிறது. அற்புதமான ஒரு தினமாக இருக்கும். அதே மாதிரி திருமணம் போன்ற விஷயங்கள் பேசி நிச்சயிக்கப்படுவது, காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுவது, மனதுக்கு இனிய நிகழ்வுகள் நடப்பது போன்ற எல்லாவற்றுக்குமே சிறப்பான தினம்தான் இது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் வெற்றியும் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொண்டு சற்றே கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து கும்பம். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கொஞ்சம் நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்பாராத விதமாக சின்ன சின்ன ஒரு ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதனால் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் உங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல்லையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரங்களில் நீங்கள் கொடுத்த பணம் வராமல் போய்விடலாம். ஸோ அது மாதிரியான ஒரு காலகட்டமாக இருப்பதாலும் நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக செயல்படுவதால் நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இருப்பதாலும் ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம், சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்பாடுகளை வைக்க வேண்டும். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய எண்ணங்கள், சில புதிய திட்டங்களை வகுப்பீர்கள். குழந்தைகளால் சந்தோஷங்கள் ஏற்படும். இந்த ஷேர் மார்க்கெட் இது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதில் சரியான முதலீடுகளை செய்து லாபம் பெறுவீர்கள். பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மார்க்கங்கள் தென்படும். மொத்தத்தில் நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் நீங்கி வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினமாக அமையும். தடைகள் நீங்கக்கூடிய தினம். அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும். மனசில் சில குழப்பங்கள் ஏற்படும். அதனால நீங்க ரொம்ப கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தினமாக இது அமைகிறது.